ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கக்கூடிய குங்குமாதி தைலம் இருக்கு இல்லையா, அது வந்து ஆன்லைனில் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்டாக போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா, இது வந்து ஸ்கின்னில் உள்ள எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணும், ஸ்கின்னை இளமையாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுக்கும், பிம்பிள்ஸ் வர விடாது. பிம்பிள்ஸ் வந்து அந்த கரும்புள்ளியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்கும், டேனை ரிமூவ் பண்ணும், ஸ்கின்னை வந்து அந்த ஆன்டி ஏஜிங்லாம் இல்லாமல் ரொம்ப க்ளோவான ஸ்கின்னை கொடுக்கும். இது எல்லாமே இந்த ஒரு தைலத்தில் நடக்குங்க. இது வந்து கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலான ஆயில். இது வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 30 ml கூட 350 ரூபா ரேட்டுக்கு விற்கிது. அந்த அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட்டு. இதில் உள்ள ஹெர்ப்ஸு இவங்க எப்படிலாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, அதே மெத்தடில் நான் வந்து ஹோம்மேடாக பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு நிறைய ஆயில் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வந்து காஸ்ட்லியாக நம்ம ஆன்லைனில் வாங்கவும் தேவையில்லை, இப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்க செய்கிற அதே மெத்தட்லேயே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு பார்த்திங்கன்னா வெட்டி வேர் எடுத்திருக்கேன். வெட்டி வேர் நம்ம வந்து ஒரு பஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். அது வந்து தண்ணியில் நல்லா ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி வந்து பாதியாக குறையிற வரைக்கும் ஹீட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதில் 3 ஏலக்காவும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட்டி வேர் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஸ்கின்னில் உள்ள பிம்பிள்ஸ்லாம் வராமல் ஸ்கின்னில் உள்ள பிளாக் மார்க் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும், கருவளையத்தெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். அப்புறம் இந்த ஏலக்காவும் பார்த்திங்கன்னா ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால அது வந்து நம்மளுக்கு ஸ்கின்னை ரொம்ப இளமையாக பார்த்துக்கும். இதெல்லாமே நம்ம சேர்த்துட்டு இதை தண்ணி நல்லா கொதிக்க விடலாம். கொதிச்சதுக்கப்புறம் இதை வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து பாதியாக குறைஞ்சிருக்கு. இது வந்து ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். இது வடிகட்டினதுக்கப்புறம் இந்த தண்ணி ஆறினோன்னே இதில் வந்து தசமுலா பவுடர் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தசமுலா பவுடருங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 10 ஹெர்ப்ஸ் கொண்ட ஒரு பவுடர் தான். இது வந்து ஆன்லைனில் கிடைக்கும். நான் வந்து கொடுக்குற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டேக் பண்ணுறேன், அதில் போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த தசமுலா பவுடர் பார்த்திங்கன்னா ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு அந்த வெயிலில் போயிட்டு வரும்போது டேன் இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு கிளியரான ஒரு ஸ்கின்னை கொடுக்கும். அப்புறம் கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த வீக்கம் எல்லாமே சரி பண்ணி கொடுக்கும். ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இருக்கனால நம்மளுக்கு ஸ்கின்னை பளபளப்பாக மாற்றி கொடுக்கும். அடுத்ததாக நான் சேர்க்க போகிறது நம்ம வந்து ரெட் சாண்டில்வுட் பவுடர் இருக்கு இல்லையா, அது சேர்த்துருக்கோம். இந்த ரெட் சாண்டல் பவுடரும் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் கிடைக்கும். இந்த சாண்டல்வுட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும், சிவப்பழகு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அந்த டேன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பிம்பிள்ஸ் வராமல் நம்மளுக்கு பாதுகாக்கும், ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுக்கும். நெக்ஸ்ட்டு நான் இதில் சேர்க்க போகிறது பியூர் சந்தனம் இருக்கு இல்லையா, பியூர் சாண்டில்வுட் பவுடர், அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் ரெட் சாண்டில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் வந்து மஞ்சிஸ்தா சேர்க்க போகிறேன். மஞ்சிஸ்தா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சிஸ்தாவும் பார்த்திங்கன்னா நல்ல சிவப்பழகு கொடுக்கும், ஸ்கின்னில் உள்ள டேன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்கும். ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும், ஸ்கின்னை சுருக்கமடையாமல் இளமையாக பார்த்துக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு அதிமதுர பொடி சேர்த்துக்கலாம். இந்த அதிமதுர பொடி பிம்பிள்ஸ் வராமல் பாதுகாக்கும். பிம்பிள்ஸ் வந்தாலும் அந்த அடையாளத்தை நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். அப்புறம் ரொம்ப வேர்வையினால் நம்மளுக்கு வந்து நெத்திக்கிட்டெல்லாம் அந்த வேர்க்கூறு மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாமே கிளியர் பண்ணிடும். அது மட்டும் இல்லை, கண்ணுக்கிட்ட அப்புறம் வந்து கழுத்துக்கிட்டெல்லாம் அந்த வேர்த்து அந்த கருப்பாக இருக்கும் இல்லையா ஸ்கின்னு, அந்த ஸ்கின் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிளியர் பண்ணி நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை நல்ல இளமையாக பளபளப்பாக பிரைட்டனாக மாற்றி கொடுக்கும். இப்போ இது கூட நம்ம வந்து குங்குமப்பூ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். குங்குமப்பூவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிவப்பழகு கொடுக்கும், ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி பிளாக் மார்க்கெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒன்றா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறம் இதில் நல்லெண்ணெய் 100 ml அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமாக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் சேர்க்கும்போது தான் நம்மளுக்கு ஸ்கின்னில் உள்ள எல்லா பிரச்சனையுமே இது வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நல்லெண்ணெயில் மட்டும்தான் இந்த குங்குமாதி தைலம் செய்வாங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமாக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதித்து வரணும். அந்த சவுண்டெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள், இது நல்லா ஃபில்டர் வச்சு வடிகட்டியாச்சு. அடுத்ததாக இதை வந்து கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஜென்டில் ஒரு 5 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் தூங்கிக்கலாம். காலையில் எந்திரிச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் நைட்டு இது வந்து ஆயில் அப்ளை பண்ணும்போது நல்லா ஒர்க் பண்ணும். அந்த ஆயில் பார்த்திங்கன்னா நீங்கள் பகல்லையும் கூட நீங்கள் குளிக்க போகிறதுக்கு 1 hour முன்னாடி நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம். ஃபேஸில் மட்டும் இல்லை, பாடி ஃபுல்லாகவே இதை யூஸ் பண்ணலாம். கையில், காலில், கழுத்தில் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வந்து அப்படியே ரெஸ்ட்டு விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா லைட்டாக எடுத்து மசாஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிரும். பிம்பிள்ஸ்லாம் குறைய உங்களுக்கு அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே குறைஞ்சி கிளியரான ஸ்கின்னை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.